முதன்முறையாக அண்மை கால இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 32,000 வேலை வாய்ப்புகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முதன்முறையாக அண்மை கால வரலாற்றில் இது போன்ற மிகப்பெரிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்ததில்லை. 32,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இந்திய ரயில்வேயின் குரூப் டி பிரிவில் 32,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. இந்திய ரயில்வே துறையில் உள்ள வேலை வாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம், அதாவது பணியாளர் தேர்வாணையம் மூலமா ஒவ்வொரு ஆண்டும் நிரப்பப்படுவது அனைவரும் அறிந்ததுதான். அந்த வகையிலே தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதாவது குரூப் டி பிரிவில் கிட்டத்தட்ட 32,000 பணியிடங்கள், இதுவும் அப்ராக்சிமேட்லி அதற்கு மேலாகவும் இருக்கக்கூடும். மேலும் இந்தியா முழுவதும் குரூப் டி பிரிவில் இருந்து நிரப்பப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது ரயில்வே ஒவ்வொரு மண்டலமாக 8 மண்டலங்களாக பிரித்து இது வேலை வாய்ப்பு ஆட்களை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தமாக 2,700 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன. இதற்கு ஜனவரி 23ஆம் தேதி, வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளன. இதை இந்த குரூப் டி பிரிவிற்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு குறைந்தபட்ச கல்வி தகுதி என்பது 10ஆம் வகுப்பு தேர்வு பெற்றிருந்தாலே போதுமானது. இருப்பினும் 12ஆம் வகுப்போ அல்லது ITI அல்லது டிப்ளமோ அல்லது என்ஜினியரிங் படித்தவர்கள் கூட விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோரின் குறைந்தபட்ச தகுதி என்பது 18 வயது முதல் 39 வயது வரை இருக்க வேண்டும். அதே போன்று SC ST பிரிவினருக்கெல்லாம் 5 ஆண்டுகள் வயது தளர்வு இருக்கிறது. 18 முதல் 41 வயது வரை அவர்களுக்கு. ஆனால் பொதுவாக 18 முதல் 36 வயது வரை மிகாமல் இருக்கிறோம். OBCக்கு 18 முதல் 39, SC ST என்றால் 18 முதல் 41 வயது வரை இருக்கலாம் என்ற தகுதியும் இருக்கிறது. இந்த பணியிடங்களுக்கு கணினி வழி தேர்வு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்ற வகையிலும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். கணினி வழி தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த www.rrbchennai.gov.in என்ற முகவரி, அதிகாரப்பூர்வ முகவரி மூலமாக தான் விண்ணப்பிக்க வேண்டும். தயவு செய்து இதை வேலை வாங்கி தருகிறோம், எங்களுக்கு ஆள் தெரியும் என்ற வகையில் யாரையும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என RRB ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ வலைதளத்தின் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தயவு செய்து இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் என இந்த இதற்காகவே சிலர் இருக்கிறார்கள், அவர்களை நம்பி போக வேண்டாம் என்ற வகையில் RRB மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. என்ன மிக முக்கியமானது, 32,000 வேலை வாய்ப்புகள் இருப்பதால் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இதற்கு விண்ணப்பிக்க கூடும். எனவே தயவு செய்து புரோக்கர்கள் என்ற பெயரில் நடமாடுவதை நம்பி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். RRB மூலமாக அந்த அதிகாரப்பூர்வ வலைதளத்தின் மூலமாக தான் விண்ணப்பிக்க வேண்டும். கம்ப்யூட்டர் எய்டட் டெஸ்ட் மற்றும் உடற்தகுதி தேர்வு ஆகியவற்றின் மூலமாக தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார் என்பதையும் தெல்ல தெளிவாக RRB தன்னுடைய அறிவிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.